Dear friends, welcome to Dream Beyond Training Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் Conciliation under the Industrial Dispute Act 1947. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன். நம்ம ஆல்ரெடி ஐடி ஆக்டில் வந்து ஸ்ட்ரைக் அண்ட் லாக் அவுட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ வந்து இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு புதிய டாபிக், தட் இஸ் கன்சிலியேஷன் அண்டர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கன்சிலியேஷனில் வந்து என்னென்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் கன்சிலியேஷன் ஆஃபீஸர் அண்டர் செக்ஷன் 2D. செக்ஷன் 2E என்ன சொல்லுதுன்னா, கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன, 2P செட்டில்மெண்ட். ஏன்னா ஆன்மா ஆஃப் த கன்சிலியேஷன் என்னன்னா செட்டில்மெண்ட் தான். தென் செக்ஷன் 4 கன்சிலியேஷன் ஆஃபீஸர். 11 ப்ரொசீஜர் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கன்சிலியேஷன் ஆஃபீஸர்ஸ். செக்ஷன் 12 டியூட்டிஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ஆஃபீஸர். செக்ஷன் 20 commencement and conclusion. 36 representation of party. Section 18 person whom the settlement is binding effect. 19 பார்த்தோம்னாக்கா பீரியட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட். இது செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் நான் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸாக ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா ப்ரொசீஜர், செகண்ட் டியூட்டி. டியூட்டி அவரோட டியூட்டி என்னென்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கமென்ஸ்மெண்ட், இது கன்சிலியேஷன் கமென்ஸ் ஆகுது. கன்சிலியேஷன் கமென்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பீப்புள் ஷுட் ரெப்ரசன்ட் இல்லைங்களா? ஸோ அதனால 36 முன்னாடி போட்டேன், பீப்புள் ரெப்ரசன்டிங். தென் அதுக்கப்புறம் ஒன்ஸ் செட்டில்மெண்ட் இஸ் ஓவர் இல்லை ஃபெயிலியர் ரிப்போர்ட்னாக்கா செட்டில்மெண்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் பைண்டிங் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, செட்டில்மெண்ட் பைண்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ காலத்துக்கு அது பைண்டிங் பார்க்கணும் இல்லையா? அதனால 19 பின்னாடி போட்டேன். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன் நான் வந்து ஒரு ப்ரொசீஜராக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். வாங்க நாம ஒரு செக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Conciliation officer, section 2D, officer appointed under the act. Conciliation proceedings 2E, proceedings held by the conciliation officer. இப்போ முக்கியமானது 2P. 2P settlement. செட்டில்மெண்ட் நாம எப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மீன்ஸ் செட்டில்மெண்ட் arrived at in the course of conciliation proceedings. conciliation proceeding போட்டு அந்த conciliation proceedingல ஒரு செட்டில்மெண்ட் arrive ஆச்சுன்னா that is called settlement under section 12(3). Okay, part 2 பாருங்க. And includes written agreement between the employer and the workman arrived otherwise than the conciliation proceedings. conciliation இல்லாமல் வெளியே வச்சு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் ஒர்க்மேன் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் அதுவும் செட்டில்மெண்ட்டா சொல்லலாம். தட் நம்ம என்ன சொல்றோம், இருதரப்பு ஒப்பந்தம் 18(1) அப்படின்னு சொல்லுவோம். 12(3) வந்து முத்தரப்பு ஒப்பந்தம், இருதரப்பு ஒப்பந்தம் வந்து 18(1) செட்டில்மெண்ட். இந்த 18(1) வந்து எப்போ செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம்னாக்கா, வேர் such agreement has been signed by the parties thereto in such a manner as may be prescribed and copy thereof has been sent to the appropriate government and conciliation officer. இந்த 18(1) செட்டில்மெண்ட் போட்டா மட்டும் பத்தாது, அதோட காப்பி வந்து நம்ம அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்முடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற கன்சிலியேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு காப்பி அனுப்ப வேண்டும். அனுப்புனாதான் அது வந்து லீகலி பைண்டிங். நம்ம செட்டில்மெண்ட் 18(1) செட்டில்மெண்ட் போட்டு நாமே வச்சுக்கணும்னாக்கா தென் தெர் இஸ் நோ லீகல் பைண்டிங். அவங்களுக்கு அனுப்புனாதான் இது வந்து அதுக்கு வந்து ஒரு லீகல் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ செட்டில்மெண்ட் அப்படின்றது ஆஸ் பர் டெஃபினிஷன் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன், தென் அதர் தென் the course of otherwise than the course of conciliation proceedings. 12(3) and 18(1) ரெண்டையுமே உள்ளடக்கும். conciliation officer, section 4, appropriate government may by notification appoint in the official gazette. official gazetteல அவர் பேர் நோட் பண்ணி மென்ஷன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவரோட மெயின் டியூட்டி என்னன்னாக்கா டு மீடியேட் அண்ட் ப்ரொமோட் த செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் அண்ட் மீடியேட் தான் அவருடைய மெயின் டியூட்டி. அண்ட் இது யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஃபார் ஏ ஸ்பெசிஃபைடு ஏரியா. இப்போ நம்ம பார்ப்போம், ஸ்ரீபெரும்புதூர், உரகடம் எல்லாம் எங்கே இருக்குது, இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது. இது வந்து ஃபார் த ஸ்பெசிஃபைடு ஏரியா ஆர் ஃபார் ஸ்பெசிஃபைடு இண்டஸ்ட்ரீஸ். சம்டைம்ஸ் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தோம்னா ஒன்லி ஃபார் த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். அதுக்கு மட்டுமே கூட தனியாக அவங்க வந்து கன்சிலியேஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணலாம் பை நோட்டிஃபிகேஷன் த அஃபிஷியல் கெசட். அவருடைய பவர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பவர் அண்ட் ப்ரொசீஜர். இப்போ இந்த மோஸ்ட்லி இந்த செக்ஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்டு, கோர்ட், ட்ரிபியூனல் எல்லாமே இருக்கும். சின்ஸ் நாம வந்து கன்சிலியேஷன் ஆஃபீஸர் மட்டும் பார்க்கறதில்ல, மற்ற எல்லாத்தையும் நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். பட் செக்ஷன்ஸ் ஆர் செக்ஷன் அண்ட் சப்செக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் யுவர் ரீடிங். ஸோ இப்போ பவர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ஆஃபீஸர் அண்டர் செக்ஷன் 11 பார்த்தீங்கன்னாக்கா, he can இங்கே பாருங்க, என்டர் இன்டு த ப்ரீமைசஸ் வித் ப்ரியர் நோட்டீஸ். சொல்லாம கொள்ளாம திடீர்லாம் போகக்கூடாது. அதாவது இஃப் எனி
for the purpose of inquiry into any existing or apprehended industrial dispute. After giving reasonable notice, he can enter the premises. And the factory premises he can enter and see. Second என்னன்னாக்கா enforce attendance. அவங்கள வந்து attendance he can enforce. Third என்னன்னாக்கா he can call for any document and inspect. And he shall be deemed to be a public servant under section 193 and 228 of ஐபிசி இந்தியன் பீனல் கோட். இப்போ 193 228 என்ன சொல்லுது சார், இவர் எதுக்கு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 193 அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். அவர் வந்து இஸ் அன் அஃபீஷியல் அப்பாயிண்டட். அதனால அவர் முன்னாடி வந்து கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் இஸ் பனிஷபிள் அப்படின்னு 193 ஆஃப் ஐபிசி சொல்லுது. இப்போ 228 என்ன சொல்லுதுனாக்கா 228 வந்து இன்டர்ஃபியரிங் இன் அவருடைய ப்ரொசீஜர் இல்லை அவருடைய நடைமுறையில் வந்து இன்டர்ஃபியரிங் ஆர் இன்சல்ட்டிங், அவரை வந்து இன்சல்ட் பண்ணுறது, இது ரெண்டும் பண்ணாலும் அகைன் இட் இஸ் அ பனிஷபிள் அண்டர் ஐபிசி அப் டு 6 month imprisonment. ஸோ இதோட பவர் வந்து 3 தான். ஒன்று வந்து ஈ கேன் என்டர் இன் டு த ப்ரீமைசஸ் பை கிவிங் ரீசனபிள் நோட்டீஸ். செகண்ட், அட்டெண்டன்ஸ் ஈ கேன் என்ஃபோர்ஸ் அண்ட் ஈ கேன் கால் ஃபார் எனி டாக்குமெண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ட். தேர்ட், ஈ ஷல் பி டீம்ட் டு ஏ பப்ளிக் சர்வெண்ட் அண்டர் செக்ஷன் 193. ஓகே, அதாவது கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அவருக்கு முன்னாடி ஃபால்ஸ் எவிடன்ஸ் தரக்கூடாது. தென் we should not interfere or insult in his proceedings அப்படின்னு அண்டர் ஐபிசியில் சொல்கிறாங்க. அப்படி பண்ணோம்னாக்கா அப் டு 6 month imprisonment. அடுத்தது பார்த்தோம்னா செக்ஷன் 12. ஸோ இப்போ நம்ம வந்து இது பார்த்துட்டோம், யார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கன்சிலியேஷன் ஆஃபீஸர் பார்த்துட்டோம் பை நோட்டிஃபிகேஷன். அவருடைய பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து அவருடைய டியூட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான செக்ஷன். செக்ஷன் 12(1) hold the conciliation proceedings. அவருக்கு வந்து நோட்டீஸ் கிடைச்ச உடனே he will hold the conciliation proceedings. Second வந்து he will do all such things for the purpose of inducing the parties to come to a fair and amicable settlement. ஒரு உடன்படிக்கைக்கு வர்றதுக்கு தேவையான நியாயமான சட்டப்பூர்வமான நடவடிக்கை அவர் என்ன வேணாலும் எடுக்கலாம். ஓகே, கன்சிலியேஷன் ஆரம்பிச்சிட்டாரு, நடவடிக்கை எடுத்துட்டாரு, என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணுமோ எடுக்கிறாரு. மூணாவது என்னன்னாங்க, இஃப் செட்டில்மெண்ட் இஸ் அரைவ்ட், ஒரு ஒப்பந்தம் உண்டானால் அந்த செட்டில்மெண்ட் வந்து 3 பேரும் சைன் பண்ணி, அதாவது எம்ப்ளாயர், ஒர்க்மேன் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் கன்சிலியேஷன் ஆஃபீஸர் 3 பேரும் சைன் பண்ணி he will send it to the appropriate government. திஸ் இஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உடன்படிக்கை ஏற்படலை அப்படின்னாக்கா அண்டர் செக்ஷன் 12(4), அதாவது நம்ம ஃபெயிலியர் ரிப்போர்ட் அப்படின்ட்டு காமனாக நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபெயிலியர் ரிப்போர்ட் இல்லை உடன்படிக்கை ஏற்படலை அப்படின்னாக்கா நோ சச் செட்டில்மெண்ட் இஸ் அரைவ்ட் அட், சென்ட் எ ஃபுல் ரிப்போர்ட் டு த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். தட் இஸ் கால்ட் ஃபெயிலியர் ரிப்போர்ட். இந்த ஃபெயிலியர் ரிப்போர்ட் வந்து 2 விதமானது இருக்கு. ஒன்று வந்து ஓப்பன் ரிப்போர்ட், செகண்ட் வந்து க்ளோஸ் ரிப்போர்ட். க்ளோஸ் ரிப்போர்ட்டை வந்து கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஓப்பன் ரிப்போர்ட் அப்படின்றது நமக்கு வர்றது என்னது, நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க, ஒர்க்மேன் இந்த மாதிரி டிஸ்பியூட் ரைஸ் பண்ணாங்க, நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணீங்க, நான் வந்து நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்தேன், 2 பேரும் ஒரு உடன்படிக்கை வராததால் சமரச முறிவு அறிக்கை அளிக்கப்படுகிறது அப்படின்னு மொட்டையாக கொடுத்துருவாரு. தென் ஈ வில் சென்ட் ஏ க்ளோஸ் ரிப்போர்ட் ஆர் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அதில் வந்து மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னா, ஒர்க்கர் டிமாண்ட் என்ன, மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க, யார் தரப்பு நியாயம் இருக்கு, வெதர் 1 by 1 ஒரு பாயிண்டா, சே சப்போஸ் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் ஒரு 20 பாயிண்ட் கொடுக்குறேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் அவருடைய ஜஸ்டிஃபிகேஷனை எழுதி திஸ் கேன் பி ரெஃபர்ட், திஸ் கேனாட் பி ரெஃபர்ட் அப்படின்னு அவருடைய பர்சனல் ஒப்பீனியனை ஒரு டிஸ்பியூட்டுக்கும் கொடுப்பார். அது தட் இஸ் கால்ட் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 12(4). 12(5) நமக்கு இல்லை, என்ன ரெஃபரன்ஸ், அது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு. 12(6) என்ன சொல்லுதுனாக்கா, ஏ ரிப்போர்ட் அண்டர் திஸ் செக்ஷன் ஷால் பி வித்தின் 14 days முடிக்கணும். நீங்கள் கேட்கலாம் சார் 14 days எப்போ பாசிபிளா அப்படின்ட்டு, அதுக்கு தான் கீழே கொடுத்துட்டாங்க என்னது, ப்ரொவைடட் தட் த டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த ரிப்போர்ட் மே பி எக்ஸ்டெண்டட் பை சச் பீரியட் ஆஸ் மே பி அக்ரீட் அப்பான் பை ஆல் த பார்ட்டிஸ். அக்ரீட் அப்பான் அப்படின்னா ஒரு நாள் நம்ம கன்சிலியேஷன் போனவங்களுக்கு தெரியும், போன உடனே அவர் என்ன பண்ணாரு, அட்ஜர்ன்ட் அப்படின்னு ஒரு டேட் போட்டு சைன் வாங்கிடுவாரு. ஸோ அதில் நம்ம சைன் பண்ணும்போதே we are agreeing for adjournment அப்படின்னு அர்த்தம். அதனால 14 days அப்படின்றது நார்மலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலி இட் நெவர் ஹேப்பன்ஸ் இன் 14 days and we give consent, மீன்ஸ் both the party give consent, therefore it is extended further. ஒரு 2-3 சிட்டிங் வச்சு கடைசியாக வந்து அவர் வந்து வெதர் செட்டில்மெண்ட் அண்டர் 12(3) ஆர் ஃபெயிலியர் ரிப்போர்ட் அண்டர் 12(4) அனுப்பிடுவாரு. இப்போ கமென்ஸ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், இது வந்து நம்ம வந்து அவருடைய டியூட்டி பார்த்துட்டோம். செக்ஷன் 12 நம்ம என்ன பார்த்தோம், டியூட்டி பார்த்துட்டோம். செக்ஷன் 11 ப்ரொசீஜர் அண்ட் பவர் பார்த்தோம். செக்ஷன் 12 அவருடைய
டியூட்டி என்ன, அவர் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது பார்க்க போனால் எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியுது. இந்த கமென்ஸ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் என்னுடைய ஸ்ட்ரைக் அண்ட் லாக் அவுட்லையும் இட்ஸ் ஆல்ரெடி ரிப்பீட்டட். ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரைக்கில் வந்து இந்த இது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் அண்டர் செக்ஷன் 22ல் பார்த்துருப்போம். 23 வந்து ஜென்ரல் ப்ரொஹிபிஷன். அதே தான் வந்து லாக் அவுட்டுக்கும் அப்ளிகபிள் இல்லைங்களா. ரெண்டுலையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும். இங்கே வந்து செக்ஷன் 12 கமென்ஸ்மெண்ட் என்னன்னாக்கா நார்மலி வென் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் அப்படின்னா அண்டர் செக்ஷன் 22 இஸ் ரிசீவ் அப்படின்னா த டேட் ஆஃப் ரிசீவிங் த ஸ்ட்ரைக் நோட்டீஸ். அவர் என்னைக்கு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் போய் சேருதோ அன்னைக்கு கமென்ஸ் டிஸ்பியூட் வந்து கமென்ஸ்மெண்ட், அதாவது பெண்டன்சியில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இஃப் சார் இப்போ வந்து இதுக்கு மட்டும் தானா அண்டர் செக்ஷன் 22 தானா, மற்றதுக்கு நம்ம எப்படி கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னாக்கா நமக்கு என்னைக்கு சம்மன் வருதோ, நமக்கு என்னைக்கு வந்து சம்மன் வருதோ அன்னையிலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், இது வந்து கன்சிலியேஷன் வந்து கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் கன்க்ளூஷன். A conciliation proceeding shall be deemed to have been concluded where settlement is arrived. இப்போ கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ல நம்ம பார்த்தோம் 12(3), 12(4) பார்த்தோம் இல்லைங்களா. 12(3) என்னது, செட்டில்மெண்ட், ஒப்பந்தம் ஆகுது, ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. 12(4) என்னது, ஃபெயிலியர் ரிப்போர்ட். வெதர் இட் இஸ் 12(3) ஆர் 12(4) சமரசம் ஏற்படுதோ இல்லையோ என்ன இப்போ சமரசம் ஏற்பட்டது அப்படின்னாக்கா என்னைக்கு நம்ம சைன் பண்றோமோ அன்னைக்கு வந்து செட்டில்மெண்ட், இது வந்து டிஸ்பியூட் வந்து கன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ரிப்போர்ட், சமரச உடன்படிக்கை ஏற்படலை அப்படின்னும் போது வேர் இங்கே பாருங்க, நோ செட்டில்மெண்ட் இஸ் அரைவ்டு when the report of the conciliation officer is received by the appropriate government. நமக்கு அன்னைக்கு வந்து நம்ம ஒரு இது கொடுக்குறோம் இல்லை, லெட்டர் கொடுத்து ஓகே கன்க்ளூடட் அப்படின்னு போடுறாரு, அந்த டேட்டு கிடையாது. நமக்கு ஃபெயிலியர் ரிப்போர்ட் வந்து சேர்ற டேட்டு கிடையாது. என்னைக்குனாக்கா இந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் என்னைக்கு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருதோ அன்னைக்கு தான் இந்த இது வந்து டிஸ்பியூட் வந்து கன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ரிப்போர்ட் நம்ம சைன் பண்ணுற டேட்டு கிடையாது, நம்ம ஃபெயிலியர் ரிப்போர்ட் சைன் பண்ணுற டேட்டு கிடையாது, நமக்கு சார் வந்து ஃபெயிலியர் ரிப்போர்ட் கொடுக்குற டேட்டோ இல்லை நமக்கு வந்து சேர்ற டேட்டோ கிடையாது. இந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் என்னைக்கு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருதோ தட் டேட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் கன்க்ளூஷன் டேட். ஓகே, இப்போ நம்ம பவர் ப்ரொசீஜர் பார்த்துட்டோம், அவரோட டியூட்டி பார்த்துட்டோம், அண்ட் கமென்ஸ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பார்த்துட்டோம். ஓகே, எனக்கு இது கன்சிலியேஷன் கமென்ஸ் ஆயிடுது. யார் யாரெல்லாம் போய் கன்சிலியேஷனில் உட்காரலாம், ரெப்ரசன்டேஷன், who can represent whom. செக்ஷன் 36 ஒர்க்மேன் who is party to the dispute. ஸோ இப்போ ஒர்க்மேன் சைடு ஃபர்ஸ்ட் பார்த்துறோம், அடுத்தது எம்ப்ளாயர் சைடு பார்த்துறோம். ஒர்க்மேனாக இருந்தாக்கா அவருடைய ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன் விச் he is a member, எனி ஆஃபீஸ் பேரர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் எ ரெக்கக்னைஸ்ட். நீங்கள் வந்து சார் இந்த யூனியனை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. இட் ஷுட் பி அ ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன். ஒரு ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் இருந்தால், அந்த யூனியன் அவர் மெம்பராக இருந்தால், அந்த யூனியன் ஆஃபீஸ் பேரர் யார் வேண்டுமானாலும் ஒர்க்மேனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அதே யூனியன் வந்து இஸ் அஃபிலியேட்டட் டு எனி ஃபெடரேஷன். இப்போ சிஐடியு நம்ம கம்பெனி மட்டும் தனியாக இருக்கும், மெயின் யூனியன் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ மெயின் அது கூட அஃபிலியேட்டட் அப்படின்னும் போது அஃபிலியேட்டட் யூனியன்ல இருந்து ஆஃபீஸ் பேரர் யார் வேண்டுமானாலும் வரலாம். தேர்ட் பாயிண்ட், where the worker is not a member of any trade union and where there is no trade union, any trade union connected with, அதாவது any trade union connected or by any other workman employed in the industry, அவருடைய அப்ரூவல் ஆடா இல்லை அவர் ஆத்தரைஸ் பண்ணி எந்த ட்ரேட் யூனியன் வேண்டுமானாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆர் எனி ஒர்க்மேன் டியூலி ஆத்தரைஸ்ட். ஸோ இப்போ ஒர்க்மேன் பார்த்தவரில் 3 விதமான ஒரு இது இருக்குது. ஒன்று வந்து வேர் ஹீ இஸ் எ மெம்பர், ரெக்கக்னைஸ்ட், ரெஜிஸ்டர்டு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இட்ஸ் ஒன்லி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனாக இருந்தாலே போதும், நாம் ரெக்கக்னைஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதில் அவங்க மெம்பராக இருந்தாங்கனாக்கா அந்த யூனியன் ஆஃபீஸ் பேரர் கேன் ரெப்ரசன்ட். செகண்ட், அந்த யூனியன் இஸ் அஃபிலியேட்டட் அப்படின்னாக்கா அந்த அஃபிலியேட்டட் யூனியன், மெயின் யூனியன் இருக்கு இல்லைங்களா, அந்த யூனியனோட ஆஃபீஸ் பேரர் வரலாம். அப்படி இல்லைனாக்கா எனி அதர் ட்ரேட் யூனியன் ஆர் எனி ஒர்க்மேன் எம்ப்ளாய்டு இன் த இண்டஸ்ட்ரி வித் டியூ ஆத்தரைசேஷன். இது 3 இது இருக்கு. அடுத்தது இப்போ ரெப்ரசன்டேஷன் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயருக்கும் அதே தான். நம்ம எங்கே அப்படி ஒர்க்மேனுக்கு நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், ட்ரேட் யூனியன் சொல்லுவோம் இல்லையா. இப்போ எம்ப்ளாயருக்கு நம்ம என்ன சொல்லலாம், அசோசியேஷன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க 36 subsection 2. An employer who is party to a dispute shall be represented by officer of any association of employer in which the employer is a member. இப்போ எஃப்சி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, எஃப்சி, எய்மா, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன், அந்த மாதிரி
அதில் யாராவது இருந்தாங்க அவங்க ஆஃபீஸ் பேரர் யாராவது அட்டன் பண்ணலாம். செகண்ட், எனி ஆஃபீஸர் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன், இந்த அசோசியேஷனுக்கு எல்லாம் ஒரு மெயின் ஃபெடரேஷன் இருந்ததுனாக்கா அதில் எப்படி யூனியனோட இது இருந்தோ நம்ம அஃபிலியேஷன் இருந்தோ அதே போல் இங்கே அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா அந்த ஃபெடரேஷன்லேருந்து யார் வேண்டுமானாலும் இது அப்பியர் ஆகலாம். ஆர் வேர் த எம்ப்ளாயர் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் எனி அசோசியேஷன் by an officer of any association of employer connected with or by any other employer engaged in the industry. எப்படி ஒர்க்மேனுக்கோ அதே போலே தான் இங்கேயும் வந்து நமக்கு வந்து எனி ஃபெடரேஷன் எனி அசோசியேஷன் ஆர் அசோசியேஷன் linked with or affiliated to a federation or any other federation or employer duly authorized. அடுத்தது, no party to a dispute shall be entitled to be represented by a legal practitioner. இதில் வந்து லீகல் ப்ராக்டிஷனில் வந்து இதில் கன்சிலியேஷனில் வரக்கூடாது. யாருமே வந்து அட்வொகேட் இஸ் நாட் அலவுட். செக்ஷன் 4 நமக்கு வந்து நாட் அப்ளிகபிள். ஏன்னா இது வந்து பிஃபோர் த லேபர் கோர்ட் ஆர் ட்ரிபியூனல் வித் அதர் பார்ட்டியோட கன்சென்ட்டோட லீகல் ப்ராக்டிஷனர் கேன் அப்பியர். பட் ஆஸ் ஃபார் அஸ் கன்சிலியேஷன் ப்ரொசீடிங் வந்து செக்ஷன் 4 யூ கேன் இக்னோர். நம்ம பார்த்துட்டோம். செக்ஷன் 11 பார்த்துட்டோம். எது பவர் அண்ட் ப்ரொசீஜர் பார்த்தோம். 12 அவருடைய டியூட்டி. தென் கமென்ஸ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஓகே, திங்க் தட் செட்டில்மெண்ட் இஸ் ஓவர் நவ். 12.3. ஓகே, இது யாரையெல்லாம் பைண்ட் பண்ணும், யாரையெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம். செட்டில்மெண்ட்ல நம்ம 2 விதமாக பார்த்தோம். 18.1 பார்த்தோம், 12.3 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ செக்ஷன் 18ல வந்து ஃபர்ஸ்ட், எ செட்டில்மெண்ட் அரைவ்டு by agreement between the employer and workman otherwise than in the conciliation proceedings அப்படின்னாக்கா immediately என்ன வருது? 18.1. in case of 18.1 shall be binding on the parties to the agreement. இந்த அக்ரிமெண்ட்ல யார் யார் சைன் பண்ணாங்களோ ஒன்லி அவர்களை மட்டுமே கட்டுப்படுத்தும், மற்றவங்களை யாரும் கட்டுப்படுத்தாது. தென் 2 நமக்கு இல்லை, அதனால விட்டுருங்க. சப்செக்ஷன் 3, a settlement arrived in the course of conciliation. மேலே நம்ம 18.1 பார்த்துட்டோம். இப்போ வந்து 12.3, 18.1 conciliation proceedings under this act shall be binding on first all the parties of industrial dispute யார் யாரெல்லாம் ரைஸ் பண்ணாங்களோ எல்லாரையுமே அது கட்டுப்படுத்தும். செகண்ட், all the parties summoned to appear in the proceedings. all the parties, அதாவது இது சம்பந்தமா இது எங்க எடுக்கலாம்னா ஒரு நல்ல ஒரு இது வந்து சப்போஸ் சிஓடி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னும் போது ஒரு பார்ட்டி கூட இருக்காது. மேபி தே வில் கால் ஃபார் 2-3 யூனியன் மல்டி யூனியன் இருக்கிறதுல தே மே கால் அதர் யூனியன் ஆல்சோ. அந்த மாதிரி மற்ற யூனியன்ல கால் பண்ணியிருந்தார் அவர்களையும் இது கட்டுப்படுத்தும். தென் டி, சி நான் பிறகு வரேன். டி, வேர் எனி பார்ட்டி ரெஃபர் டு த கிளாஸ் ஏ ஆர் பி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒர்க்மென், ஆல் பர்சன் who were employed in the establishment are part of the establishment as the case may be to which the dispute relates on the date of dispute and all the person who subsequently becomes a employed. So D என்ன சொல்லுதுன்னா A வந்து all the parties, B வந்து all the parties summoned, third வந்து பார்த்தீங்கன்னா any workman இதில் கவர் ஆகிருக்கலாம், இல்லை இந்த டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி செட்டில்மெண்ட் போகும்பொழுது அவங்க இந்த யூனியன் இதில் இருக்கலாம், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல எம்ப்ளாயி இருக்கலாம். ஆர் சப்சிக்வெண்ட்லி அதற்கு பிறகு அவங்க வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் அவர்களையும் இது கட்டுப்படுத்தும். நாம் வந்து சார் இந்த செட்டில்மெண்ட் போடும்போது நான் இந்த கம்பெனிலேயே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன் கேஸ் ஆஃப் 12.3 செட்டில்மெண்ட் பாருங்க, ஆல் த பர்சன் ஹூ சப்சிக்வெண்ட்லி பிகம்ஸ் எம்ப்ளாய்டு அதற்கு அப்புறம் ஜாயின் பண்ணாலும் அவர்களையும் இது கட்டுப்படுத்தும். ஏபிடி பார்த்துட்டோம். இது மூணுமே வந்து ஒர்க்மேன். அடுத்தது சி பார்க்கலாம் பாருங்க. வேற பார்ட்டி ரெஃபர் டு இன் கிளாஸ் ஏ ஆல் த பார்ட்டி சொன்னோம் இல்லைங்களா. ஆர் பி இஸ் எம்ப்ளாயர் ஆகியிருந்தால், இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாயர் அவருடைய லீகல் ஹையர் ஆர் சக்சஸர் ஆர் அசைனீஸ். அடுத்தது, சார் எங்கள் அப்பா செட்டில்மெண்ட் போட்டார் சார், எங்கள் அப்பா இப்போ இல்லை அவர் தவறிட்டாரு அதனால என்ன கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் சார் பழைய விபி போட்டிருப்பார் இல்லை சிஇஓ போட்டுருவார் இப்போ நான் வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. லீகல் ஹையர், சக்சஸர் ஆர் அசைனீஸ் இது எல்லாரையுமே கட்டுப்படுத்தும் எம்ப்ளாயர் தரப்புல. ஸோ 18.1னாக்கா ஓன்லி சைன் பண்ணவங்களை மட்டும் கட்டுப்படுத்தும். 12.3 செட்டில்மெண்ட் ஆயிருந்தாக்கா ஆல் த பார்ட்டிஸ் ஆஃப் டிஸ்பியூட் இல்லை ஆல் த பார்ட்டிஸ் சம்மண்ட் அண்ட் எம்ப்ளாயியை பொறுத்தவரையில் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு ஆர் சப்சிக்வெண்ட்லி எம்ப்ளாய்டு எல்லாரையுமே கட்டுப்படுத்தும். இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாயர் அவருடைய லீகல் ஹையர், சக்சஸர் அண்ட் அசைனீஸ் எல்லாரையுமே 12.3 கட்டுப்படுத்தும். தென் பீரியட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஸோ நம்ம இப்போ வந்து டியூட்டி, ப்ரொசீஜர் பவர் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் டியூட்டி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் கன்சிலியேஷன் ப்ரொசீடிங் பார்த்து அதில் வந்து கமென்ஸ்மெண்ட், கன்க்ளூஷன் யார் யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அடுத்தது யார் யாரெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு பார்த்தோம்.
ஓகே, இது எவ்வளவு நாளைக்கு கட்டுப்படுத்தும்? கடைசி செக்ஷன் என்னது, எவ்வளவு நாளைக்கு இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஓகே, அது வந்து செக்ஷன் 19 பீரியட் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட். எஸ் செட்டில்மெண்ட் ஷெல் கம் இன்டு, இதுல வந்து 19(1) என்ன சொல்லுதுனாக்கா, இஃப் எனி டேட் இஸ் மென்ஷன்ட் திஸ் செட்டில்மெண்ட் ஷெல் கம் இன்டு ஆபரேஷன் ஃப்ரம் சோ அண்ட் சோ டே அப்படின்னு ஏதாவது டேட் மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த டேட்ல இருந்து இது வந்து ஆபரேட்டிவ். இப்போ டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னாக்கா ஆல் த 3 பார்ட்டிஸ் என்னைக்கு சைன் பண்றாங்களோ, டேட் போட்டு சைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டேட்ல இருந்து திஸ் இஸ் கமென்ஸ்ட். அந்த டேட்ல இருந்து செட்டில்மெண்ட் வில் கம் இன் டு ஆபரேஷன். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுது. எவ்வளவு நாளைக்குன்னு பார்க்கலாம். எவ்வளவு நாளைக்குன்னு பார்த்தோம்னாக்கா, செட்டில்மெண்ட்ல வந்து இஃப் எனி பீரியட் இஸ் மென்ஷன்ட், சே 2 இயர் 3 இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த 2 or 3 இயர் or 4 இயர் வாட் ஆர் த பீரியட் மென்ஷன், அந்த பீரியட் வரல த செட்டில்மெண்ட் வில் பி இன் ஆபரேஷன். இஃப் பீரியட் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னாக்கா ஃபார் த பீரியட் ஆஃப் 6 months. பீரியட் எதுவுமே மென்ஷன் பண்ணலனாக்கா இட் இஸ் ஒன்லி ஃபார் த 6 months. ஓகே சார், இப்போ செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது டேட்ல இருந்தோ இல்லை நாங்கள் சொன்ன டேட்ல இருந்தோ. ஓகே, அடுத்தது செட்டில்மெண்ட் என்னைக்கு முடியுது? ஒரு பீரியட் நம்ம போட்டிருந்தோம் 2 இயர் 3 இயர் போட்டிருந்தோம்னா அன்னைக்கு முடியுது. டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னாக்கா, பீரியட் எதுவும் மென்ஷன் பண்ணலனாக்கா 6 months அப்புறம் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுனாக்கா, திஸ் செட்டில்மெண்ட் ஷால் கண்டினியூ டு பி பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் பீரியட் ஆஃப் அஃபோர்செட். மேலே குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமும் இது வந்து எல்லா பார்ட்டியும் கட்டுப்படுத்தும் until expiry of 2 months from the date on which notice in written intention of termination. என்னைக்கு அந்த செட்டில்மெண்ட் டெர்மினேட் பண்றோம் டேட் கொடுக்குறாங்களோ அதிலிருந்து அடுத்து ஒரு 2 மாதம் வரை. சரி, இப்போ செட்டில்மெண்ட் வந்து ஜனவரியில் முடிஞ்சிடுச்சு, நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நோட்டீஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ பிப்ரவரியில் நான் மார்ச்சில் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். மார்ச்ல இருந்து மார்ச் இன்னைக்கு என்ன 11, இன்னைக்கு நான் 11 கொடுக்குறேன்னா ஃபர்தர் 2 months, அதாவது ஏப்ரல் மே 11, மே 11ஆம் தேதி வரை இந்த செட்டில்மெண்ட் வந்து கட்டுப்படுத்தும். இல்லை செட்டில்மெண்ட் வில் பி இன் ஆப்ரேஷன். வித் திஸ் சின்ன டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக், நம்ம ரெலவெண்ட்லாம் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் சம்மரி. கன்சிலியேஷன் ஆஃபீஸர்னா யார் பார்த்துட்டோம், அவருடைய டியூட்டிஸ் பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பார்த்தோம். உள்ள என்டர் பண்ணுறது, டாக்குமெண்ட் பண்ணுறது, என்ஃபோர்ஸர் அட்டெண்டன்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வெண்ட் அண்டர் 193 and 228 ஆஃப் ஐபிசி அப்படின்னு பார்த்துட்டோம். தென் செக்ஷன் 12 வந்து டியூட்டிஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ஆஃபீஸர் 1, 2, 3, 4 வந்து இது செட்டில்மெண்ட் அண்ட் ஃபெயிலியர் ரிப்போர்ட் பார்த்துட்டோம். 6ல் அவர் என்ன பண்ணுவார், வித்தின் 14 days அனுப்பணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 36 நம்ம வந்து ஓவரால் கேன் ரெப்ரசன்ட். தென் கமென்ஸ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அண்டர் செக்ஷன் 20 என்னைக்கு ஆரம்பிக்குது என்னைக்கு முடியுது. செக்ஷன் 36ல் நம்ம வந்து யார் யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் எம்ப்ளாயரை, எம்ப்ளாயியை யார் யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பைண்டிங் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ நாள் இது கட்டுப்படுது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட், அதாவது டேட் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த டேட்லேருந்து வரும் அன்டில் த பீரியட். இல்லை பீரியட் மென்ஷன் பண்ணலனாக்கா 6 months. அது முடிஞ்ச பிறகும் டெர்மினேட் பண்ணுறதா நோட்டீஸ் கொடுத்த ஃபர்தர் 2 months வரல இந்த செட்டில்மெண்ட் வில் பி இன் ஆப்ரேஷன். இதுதான் a simple and interesting topic about conciliation proceedings. ஓகே, மீண்டும் அடுத்து வேற ஒரு புதிய டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கோபாலகிருஷ்ணன். உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செய்து நீங்க போடுங்க. தட் வில் பி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. தேங்க்யூ, பாய், குட் டே.